வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து மாதம் பிற்பகுதியில் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு செல்கிறாங்க. ராசியில் வக்ரம் பெற்ற குருவனுடைய அமைப்பு சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது சமீபகாலமாக ரிஷபராசிக்காரங்க ஒரு மாதிரியான டென்ஷனோடும் பதற்றத்தோடும் காணப்பட்டு வருவாங்க. மனநிலையில் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வரும். சில விஷயங்கள் காரியங்களில் ஆசைகளால் தூண்டப்பட்டு பின்பு அது மோசம் போன சூழ்நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க. அதாவது இப்போது ரீசெண்ட் டைமில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சில திடீர் எதிர்பாராத ஐடியாஸ் அப்படிங்கிறது உருவாகியிருக்கும். அதை செயல்படுத்த முற்பட்டு கடைசியில் திரும்பவும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வெக்ஸ் ஆகி சும்மா உட்கார வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் சடனாக அந்த கோபம் டென்ஷன் அப்படிங்கிறதும் வந்து போயிருக்கும். என்ன தான் பக்குவமாக அமைதியாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சில மனிதர்கள்ட்ட கொஞ்சம் பஸ்டாக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டு வந்திருக்கும். பட் இருந்தாலுமே இது எல்லாமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசியில் வக்ரம் பெற்ற குருவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்து இருவரும் ஒருவரை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது சுப கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய ராசிக்குள்ளே அமையுது. ஸோ இதன் காரணமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு சில எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிற ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. இப்போது சமீபகாலமாக மன ரீதியாக சில குழப்பங்கள், சஞ்சலங்கள், தேவையில்லாத டென்ஷன் போன்ற விஷயங்கள் அதிகமாகி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே இந்த மாதம் முழுவதுமாக விலக பெற்று கொஞ்சம் ரிலாக்ஸான சூழ்நிலைகளுக்கு வர ஆரம்பிப்பீங்க. நல்லா தானே இருந்தோம், ஏன் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நம்ம போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து இந்த மாதம் வெளிவர ஆரம்பிப்பீங்க. அண்ட் மெயினாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போது சமீபகாலமாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தான் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மத்திய வயதில் மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காசு பண சமாச்சாரங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக ஏற்பட்டு இருக்கும். எதையாவது ஒன்று செஞ்சிடணும், சாதிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்து சில விஷயங்களுக்குள்ளே போகி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களை சஞ்சலப்படுத்திட்டு தான் இருந்திருக்கும். பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் சங்கடங்கள்லேருந்து விடுபட்டு கொஞ்சம் வெளிவர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சீராக ஆரம்பிக்கும். சிலருக்கு தங்களுடைய சேமிப்புகள் உயர்வதை பார்க்க முடியும். வர கடன்கள், பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் வசூலாகும். வெளி இடங்கள்லேருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். மற்றவங்க வகையில் இருந்து வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதாவது உங்களை தேவையில்லாமல் சீண்டிகிட்டு இருந்தவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் ஒதுங்கி போகவே ஆரம்பிப்பாங்க. பகையாளிகள் கூட நண்பர்களாக பழகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உண்டு. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மற்றவங்க வகையில் சில நல்ல விஷயங்களும் கலகலப்பான அமைப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. அண்ட் குடும்ப விஷயங்கள், காரியங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சட்டுன்னு அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுடுவீங்க. அண்ட் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கவே செய்யும். ஸோ அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் வகையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் சில அனுசரிப்பான தன்மையை எதிர்பார்க்க முடியும். பட் சில நேரங்களில் கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிதுபடுத்தாமல் இருந்தாலே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளில் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் வாழ்க்கை துணையின் வகையில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாகும். வாழ்க்கை துணையும் உங்களுடைய விஷயங்கள், காரியங்களை கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவாங்க. தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை துணை கொஞ்சம் மந்தமாக செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும். பட் இருந்தாலுமே மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அந்யோன்ய தன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் உண்டு. அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது. குறிப்பாக திருமண விஷயங்கள், காரியங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே செய்யும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பங்கள் அதிகரிக்கக்கூடும். சொத்து சுகங்கள், நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை.
மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றங்கள் அல்லது வெளியிட பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் மணி மோட்டிவோடு தான் எல்லா விஷயங்கள்லையுமே செயல்பட்டுட்டு வர்றாங்க. சுயதொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தபோதும் பொருள் வரவுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். சில புதிய விஷயங்கள், காரியங்களால் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் ஆதாயங்களை எதிர்பார்க்க முடியும். சந்தோஷம் இல்லை அப்படின்னாலும் கூட சங்கடமில்லாத சூழ்நிலைகளை தொழில் ரீதியாக எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் மற்றும் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலேயே அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகளுக்கு, குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது சமீபகாலமாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னா அதற்குண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதங்களில் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த மாதங்கள் சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். வெளியூர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முயற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்படும். பட் இருந்தபோதும் அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான நிலைகளையே இருக்குது. ஸோ ஓவராலாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய மனநிலைகளில் இருந்து வந்த குழப்ப நிலைகள், சஞ்சன நிலைகள் அப்படிங்கிறது அகலப்பெறும். அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா சமீப காலத்தில் குறிப்பாக ஒரு 1-1.5 மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் என்ன நடக்குது அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலைகள் தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க இருந்து வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி தெளிவின்மையான சூழ்நிலையிலே செயல்பட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் தள்ளப்பட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதம் அது மாதிரியான நிலைகளிலிருந்து முழுமையாக விலக பெற்று மன ரீதியாக கொஞ்சம் தெம்போடும், தெளிவோடும், தைரியத்தோடும் உங்களால் செயல்பட முடியும். வெளி இடங்கள்லேருந்தும் உங்களுக்கான விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளே இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் மட்டும் சில நேரங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பல விஷயங்களும் சாதகமான நிலைகள் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வர்றது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களும் கூடுதல் கவனம் தேவை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.